அனைவருக்கும் காலை வணக்கம். தொடர்ச்சியாக நேற்றோடு சேர்த்து ஒரு 8 நாள் தொடர் வெற்றியை கொடுத்துட்ருக்கோம். நேற்று வந்து ஏசியில் நம்மளுக்கு ஏசின்னு பர்டிகுலராகவே நம்ம சொன்னோம் 99 அப்படிங்கிறது நம்மளுக்கு முழுசாகவே ஏசியில் பாஸ் ஆகுது. தொடர்ச்சியாக 8வது நாள் ஏசி 99 ஆல் போர்டில் 9 பாஸ். என்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஆகிய நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? இன்றைக்குரிய கணிப்பு வீடியோக்குள்ளே போகலாம். தினசரி உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எடுக்கிறது ஒரே ஒரு செட்டு தான். சரியா? இப்போ சொல்லப்போனால் இன்றைக்கி ஞாயிறு. இங்கே ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேட்டர்ன் மாறலாம். இந்த வாரத்துலேருந்து மாறலாம். அப்படிங்கும்போது டி போர்டு ஒரு இடத்துலையும் சி போர்டு ஒரு இடத்துலையும் ஏ போர்டு ஒரு இடத்துலையும் அப்படி தான் மாறி தான் எடுக்கிற மாதிரி தான் வரும். இன்னையிலேருந்து கணிப்புகளில் பேட்டர்னில் மாற்றம் இருக்கலாம்னா இதுக்கப்புறம் தான் 4Dக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த போர்டு அனலைஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. அதனால் அதையும் சொல்லிடுறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேரும் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்க்குறதுலாம் ரொம்ப ஈஸி, கணிப்பு பார்க்குறதும் ரொம்ப ஈஸி. மெயினாக நம்ம சேனலில் எடுக்கிறது ஒரே ஒரு எண்ணு தான். அதுக்கு அப்படியே ஒரு ஆல் போர்டு, அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இது வரலன்னா இது வரும் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒரு சில நாட்களில் தான் நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்ம இப்போ வரக்கூடிய நாட்களில் சொல்கிறதே கிடையாது. ஆல் போர்டாக இருந்தால் ஒரே ஒரு நம்பர் தான், அதுதான் என்ன தான் கொடுக்குறோம். அது வழியாக தான் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு டெய்லி நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் நம்ம சேனலுக்குரிய ஸ்பெஷாலிட்டி. ஆனாலும் இன்னும் வியூவர் சைடில், சப்ஸ்கிரைபர் சைடில் நம்மளுக்கு இன்னும் சரியான சப்போர்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உழைப்புக்கு ஒரு உத்தரவாதம்ங்கிறது இல்லை, உழைப்புக்கு ஒரு சப்போர்ட்டு நாங்கள் இருக்கோம், ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குன்னு உங்கள் மூலியமாக நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் விஷயமே. இப்போ நம்ம எப்படி தினசரி கணிப்புகள் ஷார்ட்டாக சிம்பிளாக உங்களுக்கு எவ்வளோ விளக்கமாக சிம்பிளாக எடுத்து கொடுக்குறனோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க அப்படிங்கிறது தான் நான் இதன் மூலிமா கேட்குறேன். செய்வீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்குரிய கணிப்புகளை பார்த்துருவோம். சரி, இப்போ மெயினாக நம்ம பார்த்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் 7க்கு 3, 3க்கு 4, 4க்கு 9 அப்படிங்கிறது பாஸ் ஆனிச்சு. 8, 8, 0, 0க்கு 9 அப்படிங்கிறதும் நம்ம கணிப்பில் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி மாற்றி வச்சாலும் நம்மளோட கணிப்பில் எப்படி நம்ம கணிப்பு போர்டு, இது ஏ போர்டு, இது சி போர்டு, அதே மாதிரி இது பி போர்டு, 3க்கு 5, 5க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இப்படி எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் சரி நம்மளுக்கு வர்றது ஒரே ஒரு எண்ணு தான் வருது. இன்றைக்கி என்ன நான் சொல்ல போகிறேன்னா, ஏசியில் 2 செட்டு தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். ஏன்னா இன்னையிலேருந்து பேட்டர்ன் மாறும். அதனால் தேவையில்லாமல் அந்த பி போர்டையும் எடுத்து கணிப்பு எடுத்து அதை பாக்ஸாக போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. சிம்பிளாக எடுத்துருவோம். 7க்கு 3, 3க்கு 4, 4க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அப்போ இந்த 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 வரும். சரியா? ஓகேவா? ஏ போர்டில் 4 வரும். ஓகே. இதுக்கப்புறம் 8809 இங்கே 09, அதாவது இப்படியும் பார்த்தாலும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி 000 இந்த பேட்டர்ன் பார்த்துங்க. 098 098 அப்படின்னு வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். 8க்கு 0, 0க்கு 9 அப்படின்னு இந்த ஒரு பேர் போகுது. சரியா? 8க்கு 0, 0க்கு 9 அப்படின்னா இது வந்து மேலே அப்படியே 8க்கு 0, 0க்கு 9 அப்படின்னு இங்கே இருக்குன்னா அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் விட்டு போன நம்பர் 7 வருமா இல்லை வேறு என்ன வரும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. எல்லாமே பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல 9க்கு 8 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல திருப்பி 9க்கு 8 வரும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படி இல்லை. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 4. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும்
இந்த 9க்கு 3ஆக வரலாம். ஸோ ஏசி 43 அப்படிங்கிறது ஒரு செட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ஏ போர்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7க்கு 3 3க்கு 4 7க்கு 3 3க்கு 4 அப்படிங்கும்போது இங்கே 4க்கு 9னா 9க்கு 0வும் வரும். 9க்கு 0வும் வரும். ஓகேவா? அப்படிங்கும்போது நம்ம எடுக்கிறது ஏசியில் 2 செட்டு எடுக்கிறோம். 0343 இவ்வளோ தான். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. ஓகேவா? இப்போதைக்கு இதை தான் கணிப்பு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மிஷின் நம்பரு 2 மணி ரிசல்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேபி இதில் ஏதாச்சும் 3Dயில் ஒரு 2 மணி டைமுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கணிப்புகள் இருந்தால் நான் அதை மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் போடுவேன். அதனால் விருப்பம் இருக்க நண்பர்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்துங்க. அவ்வளோதான். சரியா? ஏன்னா நம்மளும் தினசரி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுக்குரிய உத்தரவாதங்கள் கிடைக்காத போது எதுக்கு அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு சிம்பிளாக 2D ஒரு சி போர்டோட முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் மேபி வந்தால் இதுக்கப்புறம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஏதாச்சும் இடப்பட்ட கேப்பில் ஏதாச்சும் கணிப்புகள் ஏதோ ஒரு மணி டியர் ரிசல்ட்டில் மேட்ச் ஆகுதோ இல்லை 1 மணி டியர் ரிசல்ட்டுக்கு வர்ற ரிசல்ட்டை வச்சு கணிப்பு எடுத்தால் கேஎல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மெம்பர்ஷிப்பில் அப்டேட் பண்ணுவேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சேர்ந்துங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 29 அப்படிங்கும்போது 00. அதே மாதிரி இங்கே 29 இருக்கும்போது 00. இங்கே 29க்கு 90 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு போர்டு பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு பேராக இருக்குது. அப்போ இந்த இடத்துலையும் 0 வந்துருக்குது, இந்த இடத்துலையும் 0 வந்துருக்கு அப்படிங்கும்போது 00 வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அது அந்தளவுக்கு ஒரு கேரண்டியாக சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. சரியா? ஆனால் இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணும்போது இன்றைக்கி ட்ரிபிள்ஸுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ட்ரிபிள்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு 2 மணிக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கேஎல்ல குயின் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிங் ரிசல்ட்டு குயின் ரிசல்ட்டு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியரில் 1 மணி ரிசல்ட் வரும். டியரில் டபுள்ஸ் அடித்தால் அது ஏசியாக டியரில் டபுள்ஸ் அடித்தால் கேரளாவில் டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் பேட்டர்ன். சரியா? இதுக்கு தான் டைம் 2 மணி வரைக்கும் இருக்கிறது. இல்லைனா இப்போயே நம்ம அந்த கணிப்புகள் எடுத்துடலாம். டியரில் ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த 2 நாளாக 6-6ன்னு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் டியர் ரிசல்ட்டு ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக பாருங்கள். 6 மணிக்கு ரிசல்ட்டில் 6ன்னு வந்தால் 8 மணிக்கும் ஏதாச்சும் ஒரு போர்டில் 6 வரும். அதே மாதிரி 1 மணி ரிசல்ட்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர்லேருந்து ஒரு எண் வந்து கேரளாவில் ஒரு நம்பரை பாஸ் ஆகும். இதை யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்களோ மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குரிய கணிப்பு. ஆல் போர்டில் இன்றைக்கி எனக்கு இருக்கிறது வந்து 4-3. இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? 3D கணிப்பு 2 மணிக்குள்ளே ஏதாச்சும் டியர்லேயோ இல்லை கேஎல்லையோ 2லேயும் மேட்ச் ஆகி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அதை மெம்பர்ஷிப்பில் அப்டேட் பண்ணுவேன். மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் அது விருப்பம் இருக்கவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. அவ்வளோதான் விஷயம். இப்போ மற்றபடி இதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன விஷயங்கள், அதாவது விஷயந்தான் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுக்கு கெஸ்ஸிங் கம்மியாக இருக்கும், விஷயந்தான் ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நம்ம சேனலுக்குரிய ஸ்பெஷாலிட்டி. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து நேற்று எடுத்த பேட்டர்ன்லேயே இந்த 2 போர்டை விட்டுருவோம். இங்கே இருக்கிற இந்த ஒரு 3 போர்டு இருக்குல்ல, இந்த 3 போர்டில் இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டுன்னு ஒரு கணக்கு எடுப்போம். அதே மாதிரி பேட்டர்ன் தான். சரியா? நேற்று எடுத்த மாதிரியே தான். இதில் ஏதாச்சும் கொஞ்சம் மாறி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நம்ம நேற்று எடுத்தது வந்து 869 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். எப்படின்னா 8809 8க்கு 0 0க்கு 9 8க்கு 0 0க்கு 9 9க்கு 6 அப்படி சொல்லிட்டு நம்ம கணிப்படுத்தோம். அதாவது ஏபிசி எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? 8 இது வந்து நேற்று வந்து ரிசல்ட். இதை விட்டுருங்க. 8 8க்கு 0 8 8க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 9. ஓகேவா? 880 8809 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுபடி எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோன்னா பி போர்டை தான் கணிப்பு எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இதையும் விட்டுருவோம். நம்மளுக்கு பி போர்டில் தான் இன்றைக்குமே மிஸ் ஆகுது. சரி, இப்போ பி போர்டுங்க அப்படிங்கும்போது 8க்கு 3 3க்கு 7 அப்படின்னா இந்த இடத்துல 7க்கு 2 இருக்குது. சரியா? 8க்கு 3 3க்கு 7 7க்கு 2 8க்கு 3
3க்கு 7, 7க்கு 2னா 2க்கு 6 வருது. அப்படிங்கும்போது பி போர்டில் 6ஆக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அது எந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும்னு தெரியல. இவ்வளோ தான் நண்பர்களே இன்றைக்கி ஒரு விஷயம். வேறு ஏதாச்சும் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.